நாத்தியவாதி கேட்கிறாரு இந்த வசனத்தை படிச்சுப்புட்டு. அப்ப சரியா இது? அப்ப அல்லாஹ் தெரியாம அனுப்பி வச்சானா? ஒரு நபிக்கு அல்லாஹ் என்ன எழுதி வச்சாலும் அதுதாங்க நடக்கும். நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது இதை வச்சாலும் முடிவு பண்ண முடியாங்க. அல்லாஹ் தாலா படைக்கும் போது யார் யாரு எப்படி எப்படி இந்த உலகத்தில் போவாங்கிறது எழுதப்பட்டு விட்டது. ஆனால் கொலை செய்யப்பட்டு இந்த உலகத்தில் போவார் என்பதும் எழுதப்பட்டு விட்டது. நபிமார்கள் அப்படிதான் நடக்கிறது. அல்லாஹ் தான் எழுதி வைக்கிறான். அதுக்காக வேண்டி அப்போ அல்லாவுக்கு தெரியலை இவங்கெல்லாம் கொல்லுவாங்கண்டு, இல்லாட்டா அல்லாஹ் சொல்லியிருப்பான்ல நபி பார்த்தேன் அங்கெல்லாம் போகாதீங்க அவங்களாம் கொலை பண்ணி விடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். தெரியாமல் போச்சு என்ற நாத்தியவாதிகள் சொல்கிற ஒப்புக்கொள்வோமா? இன்னொன்று பாருங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாங்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சாங்கல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், முதலாவதாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக அறிவிச்சாங்க, அப்புறம் ஜாஃபர் ரலியல்லாஹு ஷஹீதாக அறிவிச்சாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக அறிவிச்சாங்க, அப்புறம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்று நடத்துறாங்க, வெற்றி வாங்கி சூழ்றாங்க. இது புகாரில் இருக்குன்னு அறிவிச்சேன்ல, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு அடுத்து இன்னொரு மேட்டை நான் உங்களுக்கு சொல்றேன், புகாரில் இருக்குங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையை அனுப்புகின்ற போது சொல்றாங்க, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இதுக்கு தளபதி, இவங்க அங்க ஷஹீதாக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கிறங்க, அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை நீங்க தளபதியா நியமிங்க அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா? அவங்க ஷஹீதாக்கப்பட தெரிய போய் தானங்க சொல்றாங்க. இவங்க ஷஹீதாக்கப்பட்டுட்டா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை உங்களுக்கு தளபதியா நியமித்துக் கொள்ளுங்க. அப்புறம் சொல்றாங்க பாருங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறான்னு வச்சுக்கிறங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியா நியமித்துக் கொள்ளுங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிவிக்கிறான் பாருங்க, அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அப்புறம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டா யாரு செல்றதுங்கிறது மேட்டு சொல்ல, ஏன் உங்களுக்குள்ளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டாக்கா, அப்புறம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்லி அனுப்புறாங்க? புகாரில் இருக்குதே. அப்போ இவங்களும் கொல்லப்படுவாங்கல்ல, ஏன் அனுப்பி வச்சாங்க அப்படின்ற சொல்றது? அவங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சது பெரிய பாக்கியம். அது அந்த பாக்கியத்தை ஸல்லல்லாஹு எப்படி தடுப்பாங்க? ஒரு ஷஹாதோட மர்தபாங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, புகாரில் இருக்குது. அதனால இதை வச்செல்லாம் சொல்ல வேணாம், நம்ம ஒன்று நினைவில் வைங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்கிறோம். இங்கேயே அல்லாஹ் வேற நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறண்டா ஆகிப்போச்சு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுதான் தெரிந்தாலும் எல்லைக்கு உட்பட்ட ஞானத்தை தான் தெரிந்திருக்கிறார்கள். இறைவனுடைய ஞானம் எல்லை இல்லாதது, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு எல்லைன்னு இருந்தால் தான் அந்த இடத்துல நபி கொண்டு வைக்கிறாங்கன்னே வரும். அப்படி சொல்லக்கூடியவர்கள் இறைவனுக்கு எல்லையை வகுக்கிறார்கள் வரும், அது பச்சை ஷிர்காகும். இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன். அதனால நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஞானத்தை தானாக பெறல, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. எத்தனை வித்தியாசம் வருதுங்க. அப்ப எப்படிங்க அல்லாஹ்வா இருக்க முடியும்? அதனால தெளிவா ஒன்று வைங்க, எப்போ அல்லாஹ்வுடைய லிமிட்டுக்கு நம்ம கொண்டு போகலண்டா பிரச்சனை இல்லைன்னா அவங்கள ஒத்துக்க